Hello friends, welcome to channel 2.75. I am Iqbal. So இன்னைக்கு வீடியோட டாபிக் வந்து all about lie part 2. part 1 ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் part 1 பார்க்கலன்னா கண்டிப்பாக part 1 செக் பண்ணுங்கள், அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக புரிய வரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னாக்கா, லை சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, லை சொல்யூஷனுக்காக தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது, அதை எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸில் எடுக்கணும், அண்ட் இந்த மெஷர்மெண்ட்ஸை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பேசிக்காக ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து காஸ்டிக் சோடா. ஸோ காஸ்டிக் சோடாவில் பார்த்தோன்னாக்கா ரெண்டு டைப் ஆஃப் காஸ்டிக் சோடா இருக்குது சோப் மேக்கிங்காக. ஒன்று வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சாலிட் பார் சோப்காக யூஸ் பண்ணுவாங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு லிக்விட் சோப்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் காஸ்டிக் சோடா, எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா தட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ரெசிபி. நீங்கள் உங்களோட ரெசிபியில் உங்களோட சோப் மேக்கிங்காக எந்த ஆயில்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது பொறுத்து உங்களுக்கு வந்து காஸ்டிக் சோடா கேல்குலேட் பண்ணி எடுக்கணும். ஸோ 1 கிலோ கோகோனட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 1 கிலோ கோகோனட் ஆயிலை சோப்பாக மாற்றுறதுக்காக அப்ராக்சிமேட்லி 183 கிராம்ஸ் ஆஃப் காஸ்டிக் சோடா தேவைப்படும். பட் இந்த சேம் 183 கிராம்ஸ் வந்து எல்லா ரெசிபிக்காகவும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. பாம் ஆயில், செசம் ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்டிக் சோடா கேல்குலேஷன் கிராம் வந்து டிஃபர் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சோப் செய்கிறீங்கனாக்கா அந்த ரெசிபிக்காக, அந்த பர்டிகுலர் ரெசிபிக்காக யூஸ் பண்ணக்கூடிய காஸ்டிக் சோடா கேல்குலேஷன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த கேல்குலேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது, எவ்வளோ கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடா யூஸ் பண்ண எக்ஸாக்டாக நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா அதுக்காக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் லை கேல்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் காட்டும். நான் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த அப்ளிகேஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதில் நீங்கள் என்னென்ன ஆயில்ஸ் உங்களோட சோப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ, காம்பினேஷன் ஆஃப் ஆயில் ஆர் சிங்கிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா அந்த ஆயில்ஸோட டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் எடுக்கிறீங்களோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் இல்லைன்னா கேல்குலேட் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அந்த அப்ளிகேஷனே கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்கும். ஸோ தேட் நம்பர் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா உங்களோட ரெசிபியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்மால் வேரியேஷன்ஸ் வந்து அவ்வளோ பிரச்சனை ஆகாது. அதிகமாக இருந்தாக்கா ஆயில்ஸ் எல்லாமே வந்து செப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு சோப்பாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா எக்ஸஸ் காஸ்டிக் சோடா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸஸ் காஸ்டிக் சோடா வந்து உங்களோட ஸ்கின்க்கு வந்து பாதிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப குறைவாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஆயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சோப்பாக மாறாது. ஸோ அட் தி எண்ட் வந்து உங்களுக்கு அந்த சோப்பில் மேலே வந்து ஆயிலி லேயர்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நிறையா இருக்கும். இல்லைன்னா ஆயில் வந்து கெட்டியாகாமல் கொலகொலன்னே இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அக்கார்டிங் டு கேல்குலேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து லிக்விட். இங்கே லிக்விடில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிஸ்டில்ட் வாட்டர் யூஸ் பண்ணலாம், மில்க், வெஜிடபிள் ஆர் ஃப்ரூட் ஜூஸ் பியூரி அப்படின்னு சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணலாம், ஆலோவேரா ஜெல் இருக்கு அது யூஸ் பண்ணலாம், ஃப்ளார் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இல்லை ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டிகாக்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். டிகாக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜீரக தண்ணி எப்படி செய்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 200 ml நீங்கள் தண்ணி போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அது நல்லா கொதிக்க வைப்பீங்களா, கொதிக்க வச்சு அந்த 200 ml தண்ணி வந்து 100 ml மாறுற வரைக்கும், அது ஹாஃபாக மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி செய்கிற ப்ரொசஸ் வந்து டிகாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹர்ப்ஸ் இல்லைன்னா ட்ரை ஃப்ளவர்ஸ் போட்டு செய்யக்கூடியது வந்து டிகாக்ஷன். ஸோ இந்த மாதிரி டிகாக்ஷன்ஸ் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லிக்விட் வந்து நம்ம சொல்லணுன்னாக்கா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸோ எனி ஆஃப் தீஸ் லிக்விட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ லிக்விட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் எவ்வளோ ஆயில் எடுக்கிறீங்களோ டோட்டல் ஆயில், ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஆயில்னாக்கா அதில் 32லேருந்து 38% ஆஃப் தி ஆயில் வெயிட். 1 kg ஆயிலுக்கு 320லேருந்து 380 கிராம் ஆஃப் லிக்விட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ
நான் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி ரெசிபீஸில் வந்து நான் பிட்வீன் 340 to 360 வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ கேல்குலேட் பண்ணி எவ்வளோ ஆயில்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு பிரகாரம் கேல்குலேட் பண்ணி நீங்கள் உங்களோட லிக்விட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்காக தேவைப்படக்கூடிய 2 இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டிக்காக நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தேனோ பார்ட் 1ல் அந்த எல்லா பொருளையும் வந்து கிளாஸ், கிளவ்ஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லைன்னா எந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விட் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அந்த லிக்விடுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிக் சோடா போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் அண்ட் கரெக்ட் மெத்தட். ஒரு சில வீடியோஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இன்னொரு மெத்தட் கூட சொல்லுவாங்க, அது வந்து ராங் மெத்தட். எப்படின்னாக்கா பாத்திரத்தில் காஸ்டிக் சோடாவை எடுத்துகிட்டு அது மேலே தண்ணி ஊற்றுறது. இது வந்து தப்பான மெத்தட். இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா காஸ்டிக் சோடா எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னாக்கா காஸ்டிக் சோடா வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப அதிகமான ஸ்பீடில் ஆகிறதுனால அந்த லிக்விட்ஸ் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்ப்ளாஷ் வந்து கண்டிப்பாக அவங்க மேலே வந்து படுறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே தண்ணியில் காஸ்டிக் சோடா போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். லிக்விடில் காஸ்டிக் சோடா எப்பயுமே போடுறோம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கிறதுனால உங்களோட லிக்விட் வந்து ரொம்ப எக்ஸஸாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது வந்து அதுலேருந்து ஒரு ஃபியூம்ஸ் கேஸஸ் வரும். அந்த கேஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து ப்ரீத் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்காக வந்து லைவ் சொல்யூஷன் எப்பயுமே செய்யும் போது ஒரு ஓப்பன் என்வாயர்மெண்ட் இருந்ததுனாக்கா பெட்டர். ஒரு கார்டன் இல்லைன்னா ஒரு பால்கனி மாதிரி ஏரியா இருந்ததுனாக்கா அங்கே செய்கிறது வந்து பெட்டரான ஆப்ஷன். சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் விண்டோஸ் இருக்கும் இல்லையா, ஜன்னல் இருக்கும் இல்லையா, ஜன்னலுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி ஏரியாவை பார்த்து அங்கே செய்கிறது பெட்டர். அண்ட் வீட்டில் வந்து குழந்தைங்க இல்லைன்னா பெட்ஸ் இருந்ததுனாக்கா அவங்கள வந்து நீங்கள் சோப் மேக்கிங் லைவ் சொல்யூஷன் செய்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கிட்ட வராத மாதிரி பார்த்துக்கிறது இன்னும் பெட்டராக. லிக்விடில் வந்து நீங்கள் காஸ்டிக் சோடா போடும்போது இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ரொம்ப எக்ஸஸாக ஹீட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த எக்ஸஸ் ஹீட்டை வந்து ஆக விடாமல் பார்த்துக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா உங்களோட லிக்விட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லிக்விட்ஸை வந்து ஐஸ் க்யூப்ஸாக நீங்கள் மாற்றிட்டு என்னோட ரோஸ் ஃப்ளவர் சோப் இல்லைன்னா மில்க் சோப், இந்த 2 சோப் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன் லிங்க்கு. ஸோ இந்த 2 சோப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா அதில் வந்து நான் ஐஸ் கட்டியாக கன்வெர்ட் பண்ணி அதில் தான் காஸ்டிக் சோடா போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட எந்த லிக்விட் இருந்தாலும் அந்த லிக்விடை ஐஸ் கட்டியாக மாற்றிட்டு அதில் காஸ்டிக் சோடா போட்டிங்கனாக்கா இந்த எக்ஸஸ் ஹீட் இருக்குல்லையே அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். அண்ட் உங்களோட அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ் இருக்குல்லையே அது வந்து லிமிட்டட் கேஸ் தான் ரிலீஸ் ஆகும். ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த விண்டோ, கார்டன் இல்லைன்னா பால்கனி மாதிரி ஏரியாவில் இருக்கிற மாதிரி இடத்துல செய்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் தான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட காஸ்டிக் சோடா வந்து ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டைரெக்டாக லிக்விடில் போட்டாக்க எக்ஸஸ் ஹீட் ஆகும், அது வந்து நார்மல் டெம்பரேச்சர் வரதுக்காக வெயிட் பண்ணணும். ஐஸ் க்யூப்ஸில் செய்கிறீங்கனாக்கா ஜில்லுன்னு இருக்கும், அதை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். நார்மல் டெம்பரேச்சரில் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஆயில் மிக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆயில் மிக்சர்ஸ்க்கு உள்ள லைவ் சொல்யூஷன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக லைவ் சொல்யூஷன் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறது பெட்டர். எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்ததுனாக்கா இருக்கிற லைவ் சொல்யூஷன் ஃபுல்லாக வந்து அதில் போட்டுட்டு எலக்ட்ரிக் பிளெண்டர்லேருந்து நீங்கள் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா தோசை மாவு எப்படி கெட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கெட்டியானதுக்கப்புறமா உங்களோட மோல்ட்ஸில் ஊற்றி 24 to 48 ஹவர்ஸ் வரைக்கும் அது வந்து எங்கேயாவது சேஃபான இடத்துல வைக்கணும். சோப் வந்து சாலிட் ஆகிடும். அந்த மோல்ட்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் லோஃப் மோல்டு, பெரிய மோல்டில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா கட் பண்ணி நெக்ஸ்ட் 30 to 40 டேஸ்க்கு வந்து க்யூரிங்காக வைக்கணும். நீங்கள் சப்போஸ் சிங்கிள் சோப் பாரில் நீங்கள் மோல்டில் வைக்கிறீங்கனாக்கா அன்மோல்டு பண்ணிவிட்டு அகைன் 30 to 40 டேஸ்க்காக க்யூரிங்காக வைக்கணும். க்யூரிங் ப்ராசஸ் அந்த க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட சோப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய லை இருக்கு இல்லையா, லையும் ஆயிலும் இதை வந்து செப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செப்பானிஃபிகேஷன் ப்ராசஸில் வந்து சோடியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 3மே வந்து லையில் இருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன் இந்த எல்லாமே இருக்கும் இல்லை கெமிக்கல்ஸ், அது கூட ரியாக்ட் ஆகி
சோடியம் தனியாக பிரிஞ்சு போகும், ஆக்சிஜன் தனியாக பிரிஞ்சு போகும், ஹைட்ரோஜன் தனியாக பிரிஞ்சு போகும். இது வந்து கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துல அதில் வந்து ஆயிலோட அந்த செயின் இருக்கு இல்லையா, அதில் வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனதுக்கப்புறமா எண்ட் ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட காஸ்டிக் சோடா லை இருக்கு இல்லையா, லை வந்து அதோட ஒரிஜினல் ஃபார்மில் இருக்காது. அது ஃபுல்லாக பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துல ஜாயின் ஆனதுக்கப்புறமா இட் ஃபார்ம்ஸ் அ நியூ ப்ராடக்ட். ஸோ அதனால தான் வந்து சோப் தயாரித்ததுக்கப்புறமா சோப்பில் காஸ்டிக் சோடா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எண்ட் ப்ராடக்டில் வந்து சோப்பில் வந்து காஸ்டிக் சோடா இருக்கிறது கிடையாது. ஆல்தோ வி ஹேவ் யூஸ்ட் காஸ்டிக் சோடா, பட் எண்ட் ப்ராடக்டில் வந்து காஸ்டிக் சோடா இருக்கிறது கிடையாது. இஃப் இட் ஹேஸ் கான் த்ரூ த கம்ப்ளீட் சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கேல்குலேட்டட் காஸ்டிக் சோடா வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா எண்ட் ரிசல்ட்டில் வந்து காஸ்டிக் சோடா இருக்காது. ஸோ இட் இஸ் சேஃப் டு யூஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயம் வந்து விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சேனல் 2.75 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய சோப் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.